அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு சொந்தங்களே, எல்லோரும் படிக்கலாம் எளிமையான ஜோதிடம் அப்படின்னு நம்ம ஜோதிட பாடங்களை ஒவ்வொன்றா வழங்கிக்கிட்டு வரோம். அந்த வகையில் ஏற்கனவே கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள் பார்த்துருக்குறோம். கிரகங்களினுடைய காரகங்களை பார்த்துருக்குறோம். இன்றைக்கு மூன்றாவது பாடமாக ராசிகளின் காரகம். ராசிகள் அப்படின்னா என்ன? ராசிகளினுடைய அதிபதிகள், ராசிகளினுடைய நிறம், ராசிகளினுடைய பஞ்சபூத தன்மை, ஆண் ராசியா பெண் ராசியா, ராசிகளோட இயக்கம், அதாவது சரம் ஸ்திரம் உபயம், அதனுடைய தன்மைகள் என்ன, ராசிகளோட திசைகள் என்ன. இப்போ ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் எவ்வளவு டிகிரியில் இருக்குது, ஒவ்வொரு ராசிகளினுடைய அளவுகள் என்ன, ஒவ்வொரு ராசியிலையும் எந்த கிரகங்கள் ஆட்சியாக இருக்குது, எந்த கிரகம் உச்சமாக இருக்குது, எந்த கிரகம் நேசமாக இருக்குது, ஒவ்வொரு ராசியிலையும் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த நட்சத்திரங்களின் பாதம் எத்தனை இருக்குது. அடுத்து இந்த ராசிகளினுடைய தமிழ் மாதங்கள், சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சு கணக்கிடக்கூடிய இந்த ராசிகளினுடைய தமிழ் மாதங்கள், சூரிய சஞ்சாரம், இப்படி இந்த ராசிகளினுடைய ஒட்டுமொத்தமான காரகங்கள் எல்லாத்தையுமே நாம் பார்க்க போகிறோம். ராசி அப்படின்றது பூமிக்கு மேற்பரப்பில் உள்ள அந்த வட்ட பாதை, கிரகங்கள் நட்சத்திரங்கள் பயணிக்கக்கூடிய பாதை தான் ராசி. ஏறக்குறைய சந்திரனுடைய பாதைன்னு கூட சொல்லலாம். இந்த ராசி எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வட்டம் அப்படின்னாலே அது 360 பாகைகள். அப்போ வட்டம் 360 பாகை அப்படின்னா ராசியை 12 ராசிகளாக சம பங்காக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு ராசி அப்படின்றது 30 பாகை, 30 பாகைகள் கொண்ட ஒரு ராசி. மொத்தம் 12 ராசி. 12 × 30 360 பாகை. நிலவினுடைய வட்டப்பாதை, பூமியினுடைய மேற்பரப்பு, கிரகங்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் பயணிக்கக்கூடிய அந்த பாதை வான்வெளியிலே. இப்போ அந்த டிகிரியை பாருங்களேன். இப்போ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது மேசராசி. மேசராசி அப்படின்றது 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரைக்கும் உள்ளது மேசராசி. அது காலபுருஷனுக்கு முதல் ராசி. இரண்டாம் ராசி 30லிருந்து 60 டிகிரி வரைக்கும் ரிஷப ராசி. மூன்றாம் ராசி 60லிருந்து 90 டிகிரி வரைக்கும் மிதுன ராசி. இப்போ நான்காம் ராசி 90 டிகிரியிலிருந்து 120 டிகிரி வரைக்கும் கடக ராசி. ஐந்தாவதாக 120லிருந்து 150 வரைக்கும் சிம்ம ராசி. ஆறாவதாக 150லிருந்து 180 பாகை வரைக்கும் கன்னி ராசி. ஏழாவதாக 180லிருந்து 210 டிகிரி வரைக்கும் துலாம் ராசி. எட்டாவது ராசி 210 டிகிரியிலிருந்து 240 டிகிரி வரைக்கும் விருச்சிக ராசி. ஒன்பதாவது ராசி 240 டிகிரியிலிருந்து 270 டிகிரி வரைக்கும் தனுசு ராசி. பத்தாவது ராசி 270 டிகிரியிலிருந்து 300 டிகிரி வரைக்கும் மகர ராசி. 11வது ராசி 300 டிகிரியிலிருந்து 330 டிகிரி வரைக்கும் கும்பராசி. காலபுருஷனுக்கு 12வது ராசி மீன ராசி. 330லிருந்து 360 பாகை வரைக்கும். ஆக மொத்தம் 0 டிகிரியில் மேஷத்தில் தொடங்கி 360 டிகிரியில் மீனத்தில் முடிகிறது. இதுதான் 12 ராசிகள். இந்த 12 ராசிகளுக்கும் அதிபதிகள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன்,
மிதுன ராசிக்கு அதிபதி புதன், கடக ராசிக்கு அதிபதி சந்திரன், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், கன்னி ராசிக்கு அதிபதி புதன், துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், தனுசு ராசிக்கு அதிபதி குரு, வியாழ பகவான்னு சொல்கிறதும் குருவைத்தான். மகர ராசிக்கு அதிபதி சனி, கும்ப ராசிக்கு அதிபதியும் சனி, மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான், வியாழ பகவான். இப்போ சூரிய சந்திரர்களுக்கு மட்டும், அதாவது சந்திரனுக்கு ஒரே வீடு கடகராசி மட்டும்தான். அதே போல் சூரியனுக்கும் ஒரே வீடு சிம்ம ராசி மட்டும்தான். சூரிய சந்திரர்களுக்கு தலா ஒரு வீடு மட்டும்தான், ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் அவங்க அதிபதி. மற்ற கிரகங்களுக்கு தலா 2 வீடுகள். இப்போ புதனுக்கு 2 வீடு, மிதுனமும் கன்னியும். அதே போல் சுக்கிரனுக்கு 2 வீடு, ரிஷபமும் துலாமும். செவ்வாய்க்கு 2 வீடு, மேஷமும் விருட்சிகமும். குரு பகவானுக்கு 2 வீடு, தனுஷும் மீனமும். சனிக்கு 2 வீடு, மகரமும் கும்பமும். சூரிய சந்திரர்கள் தவிர்த்த மற்ற கிரகங்களுக்கு தலா 2 வீடு, அவங்க 2 வீட்டுக்கு அதிபதி. ராசிநாதன்னு சொல்கிறது, ஆட்சின்னு சொல்கிறது, அதிபதின்னு சொல்கிறது எல்லாமே ஒன்று தான். மொத்த பூமியினுடைய மேற்பரப்பை 12 பிரித்து 12 ராசிகளாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஞானிகள். இந்த 12 பாகத்தில் ஒருவர் ஏதாவது ஒரு இடத்துல தான் பிறக்கணும். அந்த இடத்துல அந்த இடத்தினுடைய தன்மைக்கேற்ப, அந்த இடத்தில் ஆதிக்கம் செய்யக்கூடிய கிரகங்களினுடைய தன்மைக்கேற்ப, நட்சத்திரங்களின் தன்மைக்கேற்ப, அவர்களுடைய குணாதிசயங்கள், வாழ்க்கை நிலைகள், அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம ஞானிகள் அந்த காலத்திலேயே பிரித்து வச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஞ்ஞானம்! அதாவது சூரியன் கண்ணுக்கு தெரியுது, கிரகங்கள் தெரியுது, நட்சத்திரங்கள் தெரியுது. இந்த ராசி மண்டலம் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை 12 பிரித்து அதில் இந்த இயக்கங்கள் இருக்குது. இந்த இடத்துல தோன்றிய உயிர்களினுடைய இயக்கம், அதில் அந்த இடத்தை பாதிக்கக்கூடிய கிரகங்களுடைய நட்சத்திரங்களினுடைய தன்மைக்கு ஏற்ப தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிர்களினுடைய வாழ்நிலை அமையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த ஞானிகள் எவ்வளவு பெரிய ஞானவான்கள்! அவர்கள் இறைநிலைக்கு ஒப்பானவர்களாகத்தான் இருக்க முடியும். கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது வேற, தெரியாத ஒன்றை இப்படி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கண்ணுக்கு கண்ணாடியே இல்லாத காலத்தில் கிரகங்களை கண்டுபிடிச்சி, அந்த கிரகங்கள் சுற்றுதுன்னு கண்டுபிடிச்சி, நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி, அந்த நட்சத்திரங்களினுடைய பிரதிபலிப்புகள் கிரகங்களில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி, நட்சத்திரங்கள் கிரகங்கள் இந்த ராசி மண்டலத்தில் பயணிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி, இந்த ராசி மண்டலத்தில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரங்களுடைய அந்த வேவ்ஸுக்கு தகுந்தது மாதிரி அந்த ராசியிலே பிறக்கக்கூடிய உயிர்கள், இருக்கக்கூடிய பொருட்களினுடைய தன்மைகள், இயக்கம் இருக்குது அப்படின்னு ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஞானிகள் இறைவனாகத்தான் இருக்க முடியும். அடுத்த நிகழ்வில் இந்த ராசிகளினுடைய மற்ற தன்மைகளை எல்லாம் நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லோருக்கும் நன்றி. அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.